மனைவியை கொலை செய்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் கணவர் கூலாக நடந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உள்ள சத்தம் கேட்குறாங்க, நீங்க வாட்டுக்கு போறீங்க. நீங்க அடிச்சு விட்டீங்க, எது எதாவது போச்சுன்னு வாங்கினே கூட வாங்கினே. அண்ணன் நான் கிளம்புற நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போறத பார்த்து பாவம் உண்மையிலேயே அவருக்கு ஏதோ பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு படுபயங்கர கொலையை செஞ்சுட்டு தான் மனுஷன் இப்படி கேஷுவலா கட்டப்பையோட எஸ்கேப் ஆகி இருக்காரு. நீங்க அடிச்சு விட்டீங்க, எது எதாவது போச்சுன்னு வாங்கினே கூட வாங்கினே. கொலையாளி தலைமறைவான அடுத்த சில நிமிடங்கள்ல ஆம்புலன்ஸ், போலீஸ், ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ், மோப்பனாய் சோதனைன்னு சிவகாசி முருகன் காலனியே பரபரப்பா மாறி இருக்கு. கட்டுன மனைவிய காய்கறி வெற்ற கத்தியால குத்தி கொன்னுட்டு கட்டப்பையோட தலைமறைவாகி இருக்காரு கணவர். சம்பவ இடத்திலிருந்து டெட் பாடியை ரெக்கவர் பண்ண போலீஸ் அதை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணைய தொடங்கி இருக்காங்க. கொலையாளியோட பேரு திருமலை குமார். கோவையில சொந்தமா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரு. இவரோட மனைவி 27 வயதான ராஜலட்சுமி. இந்த தம்பதிக்கு 8 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அன்பான மனைவியும் அழகான பெண் குழந்தையும் இருந்தபோதும் திருமலை குமாருக்கு மனைவியோட பழக்க வழக்கங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்திருக்கு. அதன் காரணமா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு கேள்வியாலையும் பார்வையாலையும் பாடாப்படுத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையவே வெறுக்க வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல ராஜலட்சுமி செய்யாத குற்றத்துக்காக ஏன் பணிஞ்சு போகணும்னு கணவரை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு நடக்கவும் உறவினர்கள் ராஜலட்சுமிய அவர்களோட வீட்டு பக்கத்திலேயே வாடகைக்கு குடியமர்த்தி இருக்காங்க. தன்னோட கணவருக்கு மண்டையில முடிதான் இல்லைன்னு பார்த்தா அவருக்கு மூளையே இல்லைன்னு ராஜலட்சுமி அவரோட நண்பர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் சந்தேக சாத்தானோட டார்ச்சரை சொல்லி அழுது புலம்பி இருக்காங்க. கோவையில வேலை செஞ்சுட்டு வந்த திருமலை மனைவிய செல்போன்ல தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அடிக்கடி கால் வெயிட்டிங்லேயே போயிருக்கு. உடனே அவரோட மூளை மனைவி வேறு ஒரு நபரோட தொடர்புல இருக்கிறதா நினைச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் சமீபத்துல மனைவி குழந்தைய பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கு வந்த திருமலை ராஜலட்சுமி கிட்ட அடிக்கடி கால் வெயிட்டிங்ல போகுதேன்னு அவரோட சந்தேக புத்திய காட்டியிருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பா மாறியிருக்கு. கோபத்துல தலகால் புரியாம கத்துனதால வீட்ல இருந்த காய்கறி விற்ற கத்திய மனைவியோட தொண்டையிலேயே இறக்கி இருக்காரு திருமலை. ரத்த வெள்ளத்துல அந்த பெண் சரிஞ்சு விழவும் அவசரப்பட்டுட்டோமேனு அலர்ட்டான திருமலை அங்கிருந்து மூட்டை முடிச்ச கட்டிட்டு அவசரமா வீட்டை விட்டு கிளம்பி இருக்காரு. அப்போதான் அந்த பகுதியைச் சேர்ந்த மற்றொருவர் வீட்டுல இருந்து ராஜலட்சுமி அலர்ன சத்தம் கேட்டுச்சு, எங்க போறீங்க, என்ன நடந்துச்சுன்னு திருமலைய மடக்கி விசாரிச்சிருக்காரு. உள்ள சத்தம் கேட்குறாங்க, நீங்க வாட்டுக்கு போறீங்க. நீங்க அடிச்சு விட்டீங்க, எது எதாவது போச்சுன்னு வாங்கினே கூட வாங்கினே. திருமலை சென்றதும் ராஜலட்சுமியோட வீட்டுக்குள்ள சென்று பார்த்தப்பதான் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்து அதிர்ந்து போயிருக்காரு.
நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் தப்பியோடிய கொலையாளி திருமலைக்குமார வலை வீசி தேடி வராங்க. அவர் கைதான பிறகுதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு உண்மையில என்ன நடந்ததுன்ற விவரம் தெரிய வரும்.